குட் மார்னிங் கேர்ள்ஸ். மாணவிகளே, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டு லெசன் 5 பார்த்துட்ருக்கோம் இல்லையாம்மா. கோப்பிடுதல் மற்றும் சுட்டகராதிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டில் இந்த கோப்பிடுதல்ங்கிறதுல நம்ம பதிவேடுனா என்ன, பதிவேட்டினுடைய வகைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பதிவு மேலாண்மை என்றால் என்ன, பதிவு மேலாண்மையினுடைய நோக்கங்கள் யாவை, அதுக்கப்புறம் நம்ம படித்தோம் கோப்பிடல் என்றால் என்ன, கோப்பிடலுடைய நன்மைகள் பார்த்தோம், கோப்பிடுதல் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகிறது, ஒழுங்கமைத்தல்ங்கிற தலைப்பில் பார்த்தோம். இது மையப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைப்பு, அடுத்து துறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைப்புன்னு பார்த்தோம். ரெண்டினுடைய நன்மை தீமைகள் வரை பார்த்துருந்தோம். இன்றைய தலைப்பு கோப்பிடல் வகைகள், கோப்பிடலின் வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் மாணவிகளே. இந்த கோப்பிடலின் வகைகள் இரண்டு வகைப்படும். கோப்பிடலின் வகைகள் இரண்டு வகைப்படும். படுகிடை கோப்பு மற்றும் செங்குத்து கோப்பு. படுகிடை கோப்பு, செகண்ட் ஒன் என்ன சொல்கிறோம், செங்குத்து கோப்பிடல்னு சொல்கிறோம். ரெண்டு ஆடியோவை நீ கேளு. ஃபஸ்ட்டில் படுகிடை கோப்பு என்றால் என்ன அப்படிங்கிறதும் அதனுடைய நன்மைகளை பற்றி பார்ப்போம். மாணவிகளே, படுகிடை அப்படின்னு சொல்லும்போது இந்த வேர்டுலேருந்து உனக்கு தெரியும், படுக்கை நிலையில் இல்லையா அப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலாம். இந்த படுக்கை நிலைன்னு சொல்லும்போது இப்போ நீ உன்னுடைய நோட் புக்கெல்லாம் வச்சுக்க, ஒன்றன் மீது ஒன்றாக நீ அடுக்கி வச்சுக்கிறேன்னு சொன்னால் அது படுக்கை நிலை கோப்பு. இப்போ நம்ம டைப் ரூமில் டைப் ஃபைல் அடுக்கி வச்சுருப்பாங்க, ரெக்கார்ட் நோட் அடுக்கி வச்சுருப்பாங்க. இதில் நம்ம எப்படி தான் பெரும்பாலும் அடுக்கி வச்சுருப்போம்னா ஒன்றன் மீது ஒன்றாக. எனவே ஒரு அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான கடிதங்கள், பதிவுறுக்கள், அதாவது பதிவேடுகள் அனைத்தையும் கோப்பிடல் செய்யப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த கோப்புகள் என்பது ஃபைல். இந்த ஃபைல்களை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஒன்றன் மீது ஒன்றாக படுக்கை நிலையில் அதனுடைய அலமாரிகளிலோ அல்லது கோப்பு ஆவணங்களையோ கோப்பு அட்டைகளையோ நம்ம வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம என்ன சொல்லலாம், படுகிடை கோப்பு என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த தாள், இப்போ நீ டைப் பிடிப்ப நீ ஃபைலை பார்த்துருக்கலாம். சில ஃபைல்களில் ரெண்டு தடித்த அட்டைகளுக்கிடையே ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பரிசு எழுதுகிற அட்டையிலலாம் ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்களா, ப்ரெஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு உலோக இது கொடுத்துருக்கலாம். சில இதில் வந்து என்ன சொன்னால் ரோப் கொடுத்துருப்பாங்க கட்டி வைக்கிற மாதிரி. பாருமா, இவ்வாறு அந்த அல்லது என்ன செய்வோம்னு சொன்னால் விசை வளையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த மடிப்பான்களில் நம்ம கோப்புகளை நம்ம என்ன சொன்னால் தாள்களை படுக்கை நிலையில் வைக்கிறோம். இப்போ இந்த படுக்கை நிலையில் வைக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு கோப்புக்கும் இடையே நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இந்த உனக்கு படமே கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஒவ்வொரு கோப்புக்கும் இடையே நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் எண்கள் வரிசையாக வழங்கப்பட்டு அவை என்ன செய்யப்போனா பராமரிக்கப்படும். இந்த எண்கள் வரிசையாக இடுவதற்காக என்ன அவசியம் அப்படின்னு சொல்லும்போது எளிதில் தேடி எடுப்பதற்கு வசதியாக. இப்போ பாரு, கிளாஸில் ரெக்கார்ட் நோட்டை அரேஞ்ச் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், ரோல் நம்பர் படி அடுக்கலாம், அல்லது உன்னுடைய நேம் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம என்ன செஞ்சுருப்போம், அடிக்கிருப்போம். பாருமா, இந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விவரங்களை குறித்து ஒரு சுட்டகராதி, அதாவது அட்டவணைப்படுத்தியிருப்போம். இப்போ 55வது நம்பர் எதில் இருக்குது, அப்படி எந்த செல்ஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எடுத்து வரோம் அப்படிங்கிற விவரங்களை எளிதில் தெரிந்து கொண்டு அவற்றை எடுத்து பார்ப்பதற்கு வசதியாக சுட்டகராதி இணைச்சப்பட்டிருக்கோம், தயாரிக்கப்பட்டிருக்கோம். இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது கோப்பை வந்து நம்ம வந்து அவ்வப்பொழுது தேவைப்படும் பொழுது எடுத்து பார்ப்போம் இல்லையா. அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது ஆட்களுடைய நடமாட்டத்தை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் எழுதப்பட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்காக ஒரு வழிகாட்டி அட்டை தான் நம்ம என்ன சொன்னால் சுட்டகராதி என அழைக்கிறோம். இவ்வாறு காகிதங்களை நம்ம வந்து படுக்கை நிலையில் வைத்து பராமரிக்கக்கூடிய முறை நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால் படுகிடை கோப்பிடல் என அழைக்கலாம். இந்த படுகிடை கோப்பு முறையை ரெண்டாக பிரிக்கிறோம். மாணவிகளை நல்லா கவனி. படுகிடை கோப்பு முறை நமக்கு இரண்டாக பிரிக்கப்படும். விசை வளைய கோப்பு மற்றும் தட்டை கோப்பு. விசை வளைய கோப்பு மற்றும் தட்டை கோப்புன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். கவனிமா, இந்த விசை வளைய கோப்பு அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன், ரெண்டு தடித்த மடிப்பட்டைகளுக்கு இடையே என்ன சொன்னால் ஒரு கடினமான ஒரு உலோக கம்பிகள், உலோக வளையம் வந்து இருக்கும். இந்த உலோக வளையத்தில் நமக்கு என்ன செஞ்சோன்னா விசை இருக்கும். விசை என்பது இந்த கிளிப் மாடலை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும், திரும்ப அது என்ன செய்யணும், தானாக விட்ட உடனே மூடிடும் இல்லையா. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விசை வளைய
கோப்பு முறை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லலாம், நினச்சபடி நம்ம என்ன செய்ய முடியும், திறந்து கொள்ள முடியும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பதிவுகளை நம்ம என்ன செய்யலாம், துளைப்பன்களால் துளையிடப்பட்டு என்ன செய்யலாம்னா உலோகம் விளைத்து மெலிந்து கீழாக திறந்து அதன் பின் நமக்கு அதில் என்ன செய்யலாம், வைத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ இவ்வாறு வைக்கப்படும் பொழுதும் இந்த விசைவளைய கோப்பும் அகர வரிசை பிரிவை தான் பெரும்பாலும் கொண்டே இருக்கும். அகர வரிசைன்னு சொல்லும்போது ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் ஏபிசிங்கிற ஆர்டரில் உன்னுடைய கிளாஸில் நம்ம ரோல் நம்பர் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஆர்டரில் அகர வரிசை பிரிவை கொண்டு நமக்கு என்ன சொன்னால் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த அகர வரிசையில் அந்த அடித்த அட்டைகளுக்கு நமக்கு என்ன சொன்னால் மேலே ஒவ்வொரு நேமுக்கும் நம்ம எந்த ஃபைலில் குறிப்பிடப்பட்டிருக்கு, இதில் என்ன இருக்குங்கிறத குறித்த விவரங்களை நம்ம என்ன செய்யணும்னா எழுதி வைக்கிறோம். அவ்வாறு எழுதி வைக்கிறதுனால கோப்பிடுதல் தாள்கள் மற்றும் வரிசையை நம்ம என்ன செய்யணும்னா கலைக்காமல் மீன்ஸ் அங்கங்கே எடுத்து சிதற விடாமல் எடுத்து பார்ப்பதற்கும் அவற்றை வைப்பதற்கும் வசதியாக அளிக்கிறது. மாணவர்களே, உன்னுடைய டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருமா, புரியுதா? 2 இது எல்லாருமே இந்த ஃபைலில் வச்சுருப்பா. 2 தடித்த மடிப்பேட்டைகளுக்கு இடையே வச்சுருக்கோம், கிளிப் கொடுத்துருக்கோம், இல்லை வைக்கிறோம். அதில் தொலையிடப்பட்ட உலோக கம்பிகளில் நம்ம உள்ள சொருகிற மாதிரி இருக்கலாம். அல்லது சில நேரத்தில் நமக்கு என்ன சொன்னால் அந்த துளைகள் இல்லாமல் கூட நம்மளால் கிளிப்புக்குள்ளே வைக்க முடியும். துளைகள் இட்டு வைக்கும் பொழுது நம்ம அதிக அளவு ஆவணங்களை நம்ம என்ன செய்ய முடியும், வைத்துக்கொள்ள முடியும் என்பது. அடுத்து பாருமா, செகண்ட் ஒன் தட்டை வடிவ கோப்பு. இந்த தட்டை வடிவ கோப்புன்னு சொல்கிறோம். பாருமா, இந்த தட்டை வடிவ கோப்பு அப்படிங்கிறதுல நம்ம சொல்லுவோம் தடித்த காகிதங்களால் செய்யப்படுகின்றனன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தடித்த காகிதங்கள்லாம் ஜஸ்ட் நம்மளுடைய சார்ட் பேப்பர் அளவில் நமக்கு செய்யப்படலான்னு கொடுத்துருக்கோம். இதில் என்ன சொன்னால் ஒவ்வொரு பொருளை குறித்து, இப்போ சப்போஸ் விற்பனை துறை எடுத்துக்க, விற்பனை துறை ஒரு சப்போஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக என்ன சொல்லலாம், சல்லி, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், மணல், கல், சிமெண்ட், இரும்புன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இப்போ இந்த பொருட்களுடைய அடிப்படையிலையோ அல்லது வாடிக்கையாளருடைய அடிப்படையிலையோ நம்மளுடைய கால முறைப்படி என்னென்ன டேட்டில் என்னென்ன ஆர்டரை வாங்கியிருக்கோம், என்னென்ன டேட்டுக்கு அனுப்புகிறோங்கிறதுக்கானே நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் காலப்படி முறைப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தேதி வாரியாக நம்ம அதை தனி உரையில் வைக்கப்படலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னால் அந்த தட்டை வடிவ கோப்பில் உலோக பிடிப்புகளும் உள்ளனன்னு கொடுத்துருக்கோம். பாருமா, அந்த ஃபைலை பாரு, 2 தடித்த அட்டையாக இருக்கான், அதுக்கு இடையில ஃபுல்லாக சார்ட் பேப்பர் மாதிரி நல்ல தடித்த உரையில் நம்மளுடைய பொருள்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோன்னா எழுதியிருக்கிறோம். இதில் என்னவும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு உலோக பிடிப்புன்னா கீழையும் மேலேயும் பாரு ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த அட்டைகள் காகித அட்டைகள் வெளியில் வராதபடி பார்க்குறதுக்காக. இப்போ இந்த காகிதங்கள் தட்டையாக ஒன்றின் மீது ஒன்றாக தான் அடுக்கி வைக்கப்படுகின்றன. இக்கோப்புகள் இழுப்பறைன்னு சொல்லும்போது இழுப்பறைன்னு சொல்லும்போது நம்மளுடைய செல்ஃபில் ட்ராயர் வச்சுருப்போம். சில நேரம் அதுக்குன்னு இப்போ டேபிளில் ட்ராயர் வச்சுருக்கோம். இதில் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எப்படி தான் வைக்கிறோம், படுகிடை. எனவே இது படுகிடை கோப்புன்னு அழைக்கிறோம். படுகிடை கோப்பை 2ஆக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம், படுகிடை கோப்பை விசை வளைய கோப்பு மற்றும் தட்டை வடிவ கோப்புன்னு சொல்லி பிரிக்கப்படுகிறது. அடுத்ததாக பாருமா, இந்த படுகிடை கோப்பினுடைய நன்மைகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். படுகிடை கோப்பின் நன்மைகள். படுகிடை கோப்பின் நன்மைகளில் உனக்கு எத்தனை பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு 5 வித நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். 5 வித நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த படுகிடை கோப்பு முறையில் நம்ம கோப்புகளை பாதுகாக்கக்கூடிய செயல் மிகவும் எளிமையானது. அதை இயக்குவதும் எளிது. எல்லாருமே கரெக்டாக அந்த தடித்த மடிப்பட்டைகளில் விசவளையத்தை தூக்கி என்ன செய்கிறோம், வச்சிடறோம். இழுப்பறைகள் அதாவது ட்ராயர்ஸ்லேயோ அல்லது அந்த கோப்புகளை பாதுகாத்து வைக்கக்கூடிய சாதனம் மடிப்பட்டைகளாக இருக்கலாம் மற்றும் விசை வளையங்களை கொண்ட பல்வேறு விதமான எந்த வயலில் இருந்தாலும் அவை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்படுறோம். எனவே அவற்றை யாருனாலும் இணைச்சலாம். மிகவும் எளிமையாக பராமரிக்கிறோம். இயக்குவதும் எளிது. 2வது பார்த்தேன்னு சொன்னால் நிறுவுதல் சிக்கனமானது. செலவும் நமக்கு இதுக்கு அதிக அளவு தேவையில்லை. சரியா? அடுத்தல 3வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால் இது பொதுவாக விசை வளையங்களில் பொருத்தப்பட்டிருக்கனால அந்த இடத்தை விட்டு அகலாது. அந்த கிளிப்
சிக்கனுன்னு சொல்லுவோம், அதாவது இறுக பிடித்துக்கொள்ளும். புரியுதா? அந்த கிளிப்பானது நமக்கு நம்ம வைச்சிருக்கக்கூடிய தாள்களை இறுக பிடித்துக்கொள்ளும். எனவே அவை இந்த இடத்த விட்டு நமக்கு என்ன செய்வதில்லை, அகழ்வது இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்து 4வது பாயிண்ட்டை பார்த்தேன்னு சொன்னால், இதை நமக்கு எளிதில் பார்வையிட முடியும்னு கொடுத்துருக்கோம். கோப்புகளை அகற்றி பார்க்கணும், எடுத்து தான் பார்க்கணும். இப்போ சப்போஸ் விடுதல் பேரேட்லாம் நம்ம எடுத்து தான் பார்க்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவசியம் இல்லை. இதை என்ன செய்யணும், வேகமாக என்ன செய்யணும், காகிதங்களை கோப்பில் வச்சுட்டு அந்த பாரு அந்த படுக்கணியில் வச்சுருக்கும் போதே இப்படி ஒன்று நம்ம புக்கை புரட்டுற மாதிரி புரட்டி என்ன செய்யலாம், வேகமாக பார்த்து கொள்ள முடியும். அடுத்து என்ன சொன்னால், தடித்தம் அடிப்படையில் இது உள்ளே தான் வைக்கிறோம். எனவே நமக்கு என்ன சொன்னால் சுத்தமாக வைக்கணும், தூசிகளிலிருந்தும் விடுவிக்கப்படுது. அடுத்த அலமாரிலையும் சேர்த்து வைக்கிறதுனால மிகவும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும். மிகவும் எளிமையானது, இயக்குவது எளிது, நிறுவுதலுக்கான செலவு குறைவும், அதுக்கப்புறம் விசை வளையங்களில் பொருத்தப்படுறதுனால அதை அந்த இடத்த விட்டு என்ன செய்யாது, அகலாது. வேகமாக நம்ம என்ன செய்ய முடியும், பார்வையிட்டு கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நல்ல கிளிப்புக்கு உள்ளே வச்சு பேப்பர்கள்லாம் வைக்கிறனால அந்த உள்ள அடக்கங்கள்லேருந்து தூசிகள்லேருந்து நமக்கு என்ன செய்யணும், அலமாரில் வைக்கும் பொழுது அது தூசி அடையாமல் பாதுகாப்பாக அதாவது என்ன நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். தூசியிலேருந்து விடுவிக்கப்பட்டு அலமாரிகளில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு முறை. நன்மை நமக்கு எந்த முறையில் கிடைக்குன்னா படுக்கை முறையினுடைய நன்மைகள்னு சொல்லி அழைக்கிறோம். மாணவிகளை அடுத்தால அந்த படுக்கை முறையினுடைய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். படுக்கை முறையின் குறைபாடுகளும் ஒரு 5 வித குறைபாடுகள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. புக்கப்பரு பேஜ் நம்பர் 76. இந்த படுக்கை கோப்பு முறையினுடைய நன்மைகள் பார்த்ததை போல் அதுக்கு நேர தீமைகளும் நமக்கு அதில் இருக்குது. என்ன சொன்னால் ஒன்று கலைக்காமல் அதை என்ன சொன்னால் மாற்றத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது. ஏன்னா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த தட்டை வடிவ கோப்பில் உள்ள காகிதங்கள் புதிய கோப்புகளுக்கு வைக்கப்படுவதால் என்ன சொன்னால் ஒன்று கலைக்காமல் மாற்றத்தருது. இப்போ பாரு, அதில் உள்ள சில தகவல்களை நம்மலாம் காலவாதியான தகவல் நீக்கம் செய்வோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த கோப்புகளில் உள்ள காகிதங்களில் புதிய கோப்புகள் புதுசாக வைக்கப்படும் பொழுது அது ஒன்று கலைக்காமல் மற்றதை என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. செகண்ட் பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால் காகிதங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஏன் கேட்டோன்னா கோப்புகள் எல்லாம் ஒரே கிளிப்பில் இறுக்கி என்ன சொன்னால் நமக்கு தடிமாக வச்சுருக்குறோம். அதே மாதிரி விசைவலை கோப்புலலாம் தடித்த அட்டைகளே தான் கோப்புகளை உருவாக்குறோம். எனவே காகிதங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அடுத்து பார்த்தேன்னு சொன்னால் அதாவது பெரிய அளவில் செயல்படக்கூடிய பிஸ்னஸ் நிறுவனங்களுக்கு இந்த படிகிடை கோப்பு முறை ஏற்றது அல்ல. குறைய ஆவணங்கள், குறைய விதமான கோப்புகளை பராமரிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களுக்கு மட்டுமே நமக்கு என்ன சொன்னால் அதாவது விசைவிலை கோப்போ அல்லது அதாவது படிகிடை கோப்பு முறை. சரியா? இந்த படிகிடை கோப்பு முறை குறைந்த செயல்பாடுகளை கொண்ட நிறுவனங்களுக்கு அப்படின்னா சிறிய அளவில் செயல்படக்கூடிய பிஸ்னஸ் அதாவது நிறுவனங்களுக்கு மட்டுமே ஏற்றது. அடுத்தால என்ன சொன்னால் இதனை விரிவாக்கமும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த கிளிப்பு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ, கொள்ளளவு இருக்குதோ, அதை எவ்வளோ தூரத்துக்கு கிளிப்பை அமைக்கி நம்ம எவ்வளோ இன்சர்ட் பண்ண முடியுமோ, சேர்க்க முடியுமோ அவ்வளோதான் நம்ம என்ன செய்ய முடியும், சேர்த்துக்கொள்ள முடியும். அந்த ஃபைலுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான் வைக்க முடியும். நிறைய தபால்கள் வரும்போது அதை மேலும் வைக்கிறேன். இப்போ நீ ஒரு நிமிஷம் அந்த விசைவலை கோப்பெல்லாம் பாரு, மேலே ஃபில் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே நம்ம எதில் சொருக முடியும், இறுக்கி வைக்கவே முடியாது இல்லையா? எனவே இதில் என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இதனை என்ன சொன்னால் விரிவாக்கம் செய்ய முடியாது. 5வது பாயிண்ட்டாக பார்த்தோன்னா இதெல்லாம் எளிதில் கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டாயம் நமக்கு என்ன சொன்னால் ஒரு சுட்டகராதியும் தேவை. கோப்பினை கண்டுபிடிக்க சுட்டகராதி இல்லாமல் நம்மளால் கண்டுபிடிக்க இயலாது. மாணவிகளே, கோப்பு முறையினுடைய வகைகள் பார்க்குறோம். 2 வித வகைகள், படிகிடை கோப்பு, செங்குத்து கோப்பு. ஃபஸ்ட்டில் நம்ம படிகிடை கோப்பை மட்டும் இந்த அடையாளத்தில் பார்த்துருக்கோம். படிகிடை கோப்புனா என்னென்னா ஒன்றின் மீது ஒன்றாக படுக்கை நிலையில் வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான கோப்புகளுக்கெல்லாம் ஒன்றுக்கும் எண்கள் வழங்கப்பட்டு அல்லது அகர வரிசையிலையோ அவை தயாரிக்கப்பட்டு சுட்டகராதி தயாரிக்கப்பட்டு அந்த கோப்புகளை எப்போம்லாம் எடுக்க தேவையோ அப்போம்லாம் எடுப்பதற்கு வசதியாக ஆள் நடமாட்டத்தை குறைத்து எடுப்பதற்காக ஒரு வழிகாட்டி அட்டையை நம்ம தயாரிக்கிறோம். இதுவும் படிகிடை கோப்பை 2ஆக பிரிக்கிறோம். விசைவளைய கோப்பு, தட்டை கோப்பு. இந்த விசைவளைய கோப்பில் கடின உலோக வளையம் இருக்கும். இந்த உலோக வளையில் ஒரு விசை வளையம் இருக்கும். இந்த உதயநூலை நம்ம திறக்கிறோம். அதுக்கப்புறம் தாள்கள் அல்லது காகிதங்களை துளையிட்டப்பட்டு மேலிருந்து கீழே நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அவை பின்பக்க அதாவது விசையினுடைய பின்னை அதில் நம்ம என்ன செய்கிறோன்னா அழுத்தும்படி பாதுகாத்து வைக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த வளைய கோப்பை அகர வரிசையாக வைக்கலாம் அல்லது எண் வரிசையில் வைக்கிறோம். தடித்த அட்டைகளுக்கு பொருத்தமான இடத்துல நம்ம வச்சு தாள்களை என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம்.
தேவையான பொழுது காகிதங்களை எடுப்பதும், அதாவது கலைக்காமல்னா சிதறாமல் நம்ம எடுக்கவும் வைக்கவும் வசதின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து தட்டை வடிவ கோப்புன்னு பார்த்தோம். இந்த தட்டை வடிவ கோப்புலையும் தடித்த காகிதங்களால் இதை செய்கிறாங்க. வாடிக்கையாளர் தொடர்புடைய பொருட்கள் அல்லது ஒரு வாடிக்கையாளரை பற்றிய விவரங்களை மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது அனைத்து கடித தொடர்புகளுக்கும் கால முறைப்படி நம்ம என்ன செய்கிறோம்னா அதை அடுக்கிறோம். தட்டை வடிவ கோப்பில் வந்து உலோக பிடிப்புகள் இருக்கும். இந்த கருவியால் நம்ம துளையிடப்பட்ட உலோக பிடிப்புகளில் உள்ள துளைகளில் நம்ம சொருகிறோம். அதுக்கப்புறம் இந்த கோப்புகளை அடுக்கி வைக்கிறதுனால இந்த கோப்புனுடைய இழுப்பறைகள் படுக்கை நிலையில் தான் வைக்கிறோம். 2 முறையிலையும் படுக்கை நிலை அப்படின்னு சொல்லும்போது ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். இவற்றுடைய நன்மைகள் மிகவும் எளிமையானது, இயக்குவது எளிது. அதுக்கப்புறம் நிறுவுதல் நமக்கு சிக்கனமானதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இடத்தை விட்டு அகலாது, விசை வளையத்தில் பொருத்தப்பட்டிருக்கனால அதுக்கப்புறம் வேகமாக பார்வையிட முடியும். கோப்புகளிலிருந்து அகற்றாமலேயே அப்படியே அந்த பேப்பரை புரட்டி நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அதாவது சுத்தமாக வைக்கப்படுது. ஏன்னு கேட்டோன்னா தடித்த மடிப்படைகளுக்குடைய கிளிப்புகளை நம்ம சொறி வைக்கிறதும் இல்லையா, அப்போ அந்த தூசிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு அலமாரில் சேமித்து வைக்கிறோம் பார்த்தோம். குறைபாடுகளை வந்து ஒன்று கலைக்காமல் நம்ம எந்த வித மாற்றத்தையுமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. புதிய தகவல்களை சேர்க்கவோ எடுக்கவோ முடியாது இல்லையா. அடுத்து காகிதங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஏன் கேட்டோன்னா தடித்த அட்டையில் செய்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன நிறுவனங்களுக்கு மட்டுமே இது ஏற்றதுன்னு சொல்கிறோம். விரிவாக்கம் செய்ய முடியாது. சுட்டகராதி கட்டாயமாக அவசியம் என்பது தான் படுகிடை கோப்பு முறை நன்மை தீமைகள் ஆகும். அடுத்த ஆடியோவில் செங்குத்து கோப்பு முறையை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக கோப்பு முறையுடைய வகைகள் 2: படிகிடை கோப்பு, செங்குத்து கோப்பு. நம்ம படிகிடை கோப்பு மட்டும் பார்த்துருக்குறோம்.